ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவன் பாராட்டின அவருடைய விலையேறப்பெற்ற அன்பிற்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம், அவரோட ஊழியத்தில் பிரயாணிக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு 2 விதமான சூரியன்கள் உண்டு. ஒன்று உலக பிரகாரமான சூரியன், அது வல்லமையாக பிரகாசிக்கிறபடினால தான் இந்த பகல் ஏற்படுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் அது மாலை நேரத்தில் மறைந்து போகிறது. சூரியன் மறைகிறதுனாலே இருளும் சூழ்ந்து விடுகிறது. இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதுனால தான் நாம் இந்த உலகத்திலே பகல் நேரத்தில் வேலை செய்கிறோம், இரவிலே இளைப்பாறுகிறோம். ஆனால் நித்தியத்தில் ஒரு சூரியன் காணப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே நீதியின் சூரியனாக மகிமையாக பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்திலே இருள் இருக்காது, இரவு இருக்காது. எப்பவுமே நீதியின் சூரியனாக நித்திய வெளிச்சமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வீற்றிருப்பார். வேதம் சொல்லுகிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறதான அந்த பிரகாசத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, இந்த உலகத்தில் வாழ்கிற இருளான ஜனங்களுடைய இருளை நீக்கிவிட்டு வெளிச்சத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்தை நம்ம நோக்கி பார்க்கிறபடினால தான் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க முடிகிறது. அவரை நோக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்மால் இந்த உலகத்திலே வெளிச்சம் கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில நாட்களில வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகளாகவும், சில நாட்களில இருளான வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையாகவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. எப்பவுமே நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. அவர் மாறாதவராய் இருக்கிறது போல நாமும் அவருடைய பிரசன்னத்திலே மாறாத பிள்ளைகளாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமம் 1:4 நான் வாசிக்கும்போது, அவரே ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெளிச்சத்திலே வாழும்போது, நாம் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது, நம் பரலோக ராஜ்யம் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளான நாம் இருளான உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒளியின் பிள்ளைகளாக பரிசுத்தவான்களோடு இணைந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுமே தவிர, இந்த உலகத்தின் இச்சைகளிலே பாவங்களிலே விழுந்து போகாதபடி, ஆண்டவரை அறியாத இருளான மக்களோடு நட்புறவு வைத்துக் கொள்ளாதபடி எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ அந்த ஒளியை நாம் தரித்திருக்கும் போது தேவனுடைய வெளிச்சம் நம்மேலே வீசிக்கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சத்துல ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவர் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமானவர் என்று சொல்லி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் பிரகாசிக்கிற விளக்குகளாக மாறுவதற்காக அவர் பிரகாசத்தில் வல்லவராக இருக்கிறார். சவுலை சந்திக்கும் போது ஆண்டவராகிய தேவன் முதலாக சவுலை சந்திக்கும் போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒரு ஒளி வழி நடத்த வேண்டும். அந்த ஒளி நம்மை வழி நடத்தும் போது அது இருளுக்குள்ளே நம்மை கொண்டு செல்வதில்லை. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகவே காணப்படும். வாசிக்க கேட்ட வசனத்தின்படி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஏசாயா 60 நாம் வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. யாரெல்லாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக, நித்திய மகிமையாக அவருடைய வாழ்க்கையில இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் அனுபவம் என்ன தெரியுமா? மகிமையை காண்கிற அனுபவம். அன்று மோசே ஆண்டோடைய மகிமையை காண வாஞ்சித்து கண்மலையின் வெடிப்பிலே மறைந்திருந்து கர்த்தருடைய மகிமையை கண்டார். தாவீது கூட தேவனுடைய மகிமையை காண விரும்பினார். சங்கீதம் 63:2 நம்ம வாசிக்கிறோம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலுமே பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எதுவாக மாற வேண்டும்? மோசேயுடைய விருப்பம் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். தாவீதினுடைய விருப்பம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்பது. நம்முடைய விருப்பம் என்ன? மகிமையை காண்கிற அனுபவம், அவரை பார்க்கிற அனுபவம், அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது அனுபவம் என்ன என்று சொன்னால், அந்த மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அன்று மோசே சீனாய் மலையிலே அவருடைய மகிமையை காண வாஞ்சித்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு 40 நாள் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்னதாக நின்றபோது அவருக்கே தெரியாமல் அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய முகங்களும் பிரகாசிக்க தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க தான் செய்யும். மற்றவர்களால நம்மை தாங்கி பொறுத்து கொள்ள கூடாத அளவுக்கு அந்த மகிமை மிகவும் பெரிதாக காணப்படும். அந்த மகிமையை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம்
நமக்குள்ளே தேவ மகிமை இருக்கிறது, நமக்குள்ளே தேவ வெளிச்சம் இருக்கிறது என்பதை உலகம் கண்டு கொள்ளத்தக்கதான விதத்தில் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். முதலாவது பார்த்தோம், மகிமையை காண்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், அந்த மகிமையை பிரதிபலிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கும்போது மகிமையின் அபிஷேகத்தாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமையுள்ள ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மகிமையின் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயத்தின் கதவுகளை அவருக்காக நாம் திறந்து கொடுக்கும் போது நிச்சயமாக அந்த மகிமையின் ராஜா மகிமையின் அபிஷேகத்தாலே நம்மை நிரப்பி நடத்துவதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை காண்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அவருடைய மகிமையின் அபிஷேகத்தாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில மகிமையின் அபிஷேகத்தாலே நாம் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தோடு நாம் நின்று விடக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்ற, நான் வாசிக்க கேட்டது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் எரிந்து பிரகாசிக்கிற அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு நாளும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது வெளிச்சமான உலகத்திலே அல்ல, இருள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அந்த இருளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே அனுப்பி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அந்த வெளிச்சத்தை பிரதிபலித்து அந்த மகிமையின் ஆவியானவரை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்புகிற பிள்ளைகள் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஒருவேளை இந்த உலகத்தில், இந்த பூமியில இருள் நிறைஞ்சு காணப்படலாம், காரிருள் ஜனங்களை மூடி இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமே இருளிலே மூழ்கி போய் கிடந்தாலும் அவருடைய மகிமை நமக்குள்ள இருக்கும்போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த அனுபவத்திற்குள்ளாக நாம் போவோம் என்று சொன்னால்தான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் மகிமையின் மேலே மகிமை அடைய முடியும். மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மகிழ்ந்து சுகித்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை திறந்த முகமாய் அவருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அவருடைய சாயலாக மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் அப்படி மறுரூபப்படும் போது ஆண்டவர் நம்முடைய துக்க நாட்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும், கண்ணீர் வடித்தது போதும், அந்த மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளே, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு நாம் பாத்திரவான்களாக மாறும்போது மகிமையின் மேலே மகிமை அடைந்து துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுவதற்கான வழியை ஆண்டவர் நமக்காக திறந்து தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில துக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வெறும் துக்கத்தை மட்டும் தரதில்லை, அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில மனவேதனையை கொண்டு வரும். எதிரிகளுடைய சீரல் வரலாம், பண கஷ்டம் வரலாம், மன கஷ்டம் வரலாம், இப்படி பலவிதமான பலவிதமான தீமைகள் நம்மை சேர்ந்து வருகிறது போல இருக்கலாம். சில துக்கங்கள் நம்ம சாப்பிட வைக்கிறது இல்லை, அநேக நேரங்களில் நமக்கு ரொம்ப கண்ணீரை வரவழைக்கிறதா காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மோடு சேர்ந்து சந்தோஷப்படுவதற்கு அநேகர் காணப்படுவார்கள். ஆனால் நாம் அழும்போது, நாம் வேதனைப்படும் போது நம்மோடு கூட அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய துக்கத்தை காண்கிற ஒரு தேவன் உண்டு, அந்த கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு, தாயை போல தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்க நாட்களையும் எடுத்து போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பிரசங்கி 3:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழுகிறதற்கும் புலம்புறதற்கும் ஒரு காலம் இருந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நாம் அழுததற்கும் புலம்புனதற்கும் ஈடாக சந்தோஷப்படவும் அவரை மகிமைப்படுத்தவும்
அவரை கொண்டாடுவதற்குமான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருவார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த உலகத்தில் ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்மையும் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை எல்லாம் இயேசு சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய கண்ணீரை இயேசு ஆனந்த களிப்பாக மாற்றுவார். நம்முடைய புலம்பலை தேவன் மன மகிழ்ச்சியாக மாற்றுவார். தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை காண்பதற்கு வாஞ்சிப்போம். அந்த மகிமையை பிரதிபலிப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நாம் இந்த உலகத்துக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற விளக்குகளாக ஆண்டவருக்காக சுடர் விடுவோம். நிச்சயமாக அந்த தேவன் நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அதான் மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொன்று ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு நாட்களும் நகர்ந்து கொண்டே போவோம். நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட நாட்கள் முடிவடையும் போது தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்படியான ஜோதிமயமான ஆசீர்வாதமான புகழ்ச்சி மிக்க வல்லமை மிக்க மகிழ்ச்சியான நல்ல நாட்களை தேவன் நமக்கு ஆரம்பித்து தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை காண விரும்புவோம். அவருடைய மகிமையை பிரதிபலிக்க விரும்புவோம். அவருக்காக பிரகாசிக்கிற விளக்குகளாக அவருடைய மகிமையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இத்தனை நாட்களும் பலவிதமான துக்கங்களிலே, வேதனைகளிலே, கண்ணீரிலே புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர. ஆண்டவரே, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீர. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து மகிழ்ச்சியான நாட்களுக்குள்ளாக தேவன் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகிமையை காண விரும்புகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. துக்கத்திலே துவண்டு போகாதபடி உம்முடைய மகிமையை காணும் வாஞ்சியை, விருப்பத்தை எங்களுக்குள்ள தேவன் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கட்டளையிடுங்க. தகப்பனே, ஆண்டவரே, அதை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உமக்காக சுடர் விட்டு எரிய உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த மேன்மைப்படுத்துங்க. தேவரீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
முடிவதில்லை